வணக்கம் மக்களே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜிம்முக்கு போகணும், உடம்பு நல்லா இருக்கும்னு. அது உண்மை தான். கண்டிப்பாக ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு எல்லாருமே போகணும். இந்த உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் ஜிம்முக்கு போயிட்டு ட்ரெயினர் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நானாக பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஈகோ லிஃப்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி படுத்துக்காதீங்க. வேறு ஒன்றும் இல்லை. நானும் ஒரு 5-6 வருஷம் ஜிம்முக்கு போகிற ஒருத்தரும் சேர்ந்து லிஃப்டிங் காம்படிஷன் பண்ணுறோன்னு பண்ணி அவர் செஸ்ட் ப்ரெஸ் 100 கேஜி அடிக்கிறாருன்றனால நானும் அடிக்க ட்ரை பண்ணி என் ஷோல்டர் கஃப்பில் இருக்க எல்லா லிகமெண்ட்டையுமே கிழிச்சிக்கிட்டேன். அது மட்டும் அப்படியே நான் ரெஸ்ட் விட்டுருந்தேன்னா சரியாக இருக்கும். ஆனால் இந்த செஸ்ட்டு பம்பு, பைசப், ட்ரைசப்ஸ்லாம் பெருசாகிறது பார்த்துட்டு செஸ்ட் எங்கே ரெஸ்ட் விட்டால் இதெல்லாம் போயிருமோன்றதுனால ரெஸ்ட்டே விடாமல் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி அந்த எலும்பவே நான் விலக்கிக்கிட்டேன். ஷோல்டரில் இருக்க எலும்பே விலகிடுச்சு. இந்த தப்பை நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க. ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவைப்பட்ட நேரம் அதே மாதிரி ரெஸ்ட்டு விடுங்க. ஒரு கரெக்டான கைடன்ஸ் ஒருத்தரை வச்சுக்கோங்க. மாஸ்டர் சொல்கிறத, ஜிம் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்களாம் எச்சு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி படுக்க வேண்டியதாயிரும். கோவை 360 ஏன் வீடியோஸ் பண்ணுறதுலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஒரு பிரச்சனைனால தான். இத்தனைக்கும் ரஷ்யாவிலேருந்து அவங்க வந்திருந்தாலுமே என்னால் எந்த ஒரு வீடியோவுமே பண்ண முடியல. இதுக்காகவே நான் ஒரு 7 மாதமாக அலைஞ்சிட்ருக்கேன். இப்போது கடைசியாக சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் சொன்னனால இந்த சர்ஜரி பண்ணிவிட்டு இன்னும் 6 மாதம் எனக்கு எப்படியும் ரெஸ்ட் விடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 10 நாள் ரெஸ்ட் விட்டுருந்தேன்னா இந்த 7 மாதம், இதுக்கு அடுத்து இருக்க 6 மாதம் நான் ஜிம்முக்கு கண்டிப்பாக போயிருந்துருக்கலாம். இப்போ போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஒர்க் அவுட் பண்ணுறது கரெக்டாக பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி எச்சு மேலே பண்ணி மாட்டிக்காதீங்க. கோவை 360 வீடியோ வரும், வீடியோ பண்ணுவேன். நான் இப்போ அவங்க ரஷ்யாவிலேருந்து வந்துமே வீடியோ பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு இந்த பிரச்சனைனால. நானும் அவளும் கோயம்புத்தூர் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுமே போயிட்டோம். அவளை ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் நான் கூப்பிட்டு போனேன். கடைசியில் இந்த சர்ஜரி பண்ணனால அவளை நான் திருப்பி அனுப்பிச்சி விட்டுட்டேன். நான் மறுபடியும் அவளை பார்க்க கண்டிப்பாக ரஷ்யா போவேன். என் ஆளுக்காக, எனக்காக இவ்வளோ நாள் இங்கே இருந்தால் அவளுக்காக நான் கண்டிப்பாக ரஷ்யா போவேன். அதை வேணால் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இங்கேயும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதுவும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கோவை 360 நியூ வீடியோஸ் வரும். இவ்வளோ நாள் வராததுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ போடுறோம். நான் ரிகவர் ஆகிட்டு வரேன். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ. உடம்பு பார்த்துக்கிங்க. ஜிம்முக்கு போகிறவங்க